இதை நீங்கள் வேஸ்ட்டு நினச்சி தூக்கி போடுறீங்களா? இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபைபர்னு நிறைய சத்து இருக்குது. இது கூட்டு, அவியல், பொரியல்னு நிறையவே பண்ணலாம். இன்றைக்கி நம்ம காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. இதோட கோட்டிங்க்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கடலை மாவு, சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட், கார்ன்ஃப்ளவர், லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வாட்டர்மெலனோட ரிட்டில் இது ஈவனாக எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்டோட ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொலஸ்ட்ரால் இல்லாதனால டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். விட்டமின் ஏ, டி, ஈயும் இருக்குது. இதை இப்போ நல்லா கோல்டன் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு சில்லி கோபி, பொடலங்காய் சில்லி அந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேனில் நான் சன்லாண்டோட ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் ஸ்டிக்கி, கிளியராகவும் லைட்டாகவும் இருக்கும். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஜீரா, சோம்பு, ரெட் சில்லி, கறி லீஃப் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ளேவருக்காக கொரியண்டர் பவுடரும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சாட்டே பண்ணிவிட்டு நிறைய பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. க்ரன்ச்சினஸ் போயிடக்கூடாது. போட்ட உடனேயுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொரியண்டர் ஆட் பண்ணாங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் வாட்டர்மெலன் ரிட் 65 வேப்படும் ரெடி. இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபிக்கு சன்லாண்ட் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.